தமிழ்நாடு இப்படிலாம் இல்லாம இருந்தது. அதைத்தான் எம்ஜிஆர் சொன்னாரு. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, சட்டசபை அடிக்கடி கலையாத நாடுன்னு எங்கள் தங்கம் படத்துல எம்ஜிஆர் இதை பாட்டாவே பாடுவார். தமிழ்நாட்டினுடைய அருமையே என்னன்னா, கர்நாடகா மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி அடிக்கடி சட்டசபை கலையாது. ஒரு முறை ஒரு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 5 வருஷம் நிலையான ஆட்சி. அந்த தன்மையை இன்னைக்கு மாத்த போறாங்க. இப்ப 118 எப்படி வரும்? வராது. யாரு கூட்டி கழிச்சாலும் எப்படி வர்றதுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப இதை வைத்துதான் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப பிஜேபி, இப்ப விஜய் வந்திருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி, அஸ்ஸாம்ல பாஜக ஆட்சி, ஒரிசாலையும் கெடுத்து விட்டாங்க. இங்க சந்திரசேகர் ராவ் கட்சியை உடைச்சு விட்டாங்க. அங்க சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, பவன் கல்யாண் 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பாஜக ஆளு. அப்ப இந்தியா மேற்கு வங்கத்துல மம்தா பின்னடைவு. அப்ப இந்தியாவிலேயே பாஜகவை கொள்கை ரீதியாகவும் அவருடைய செயல்பாடு ரீதியாகவும் எதிர்க்கின்ற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய டீலிமிட்டேஷன், ஒரே நாடு ஒரே கொள்கை, வக்பு மசோதா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மசோதா, எல்லாவற்றையுமே எதிர்த்து காமன் சிவில் கோடு, எல்லாமே சிஏஏ சட்டங்கள்னு எதிர்க்கின்ற மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. மம்தா இருந்தாங்க. கேரளால கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. இப்ப கம்யூனிஸ்டும் இதாயிருக்காங்க. இப்ப இவ்வளவு வலுவா எதிர்க்கின்ற மாநிலங்களான தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ரெண்டும் இல்லை. அது குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப வீரியமா எதிர்த்தது. எதுவுமே இல்லை. இப்ப பாஜகவுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல இந்தியை கொண்டு வரணும், மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும். இது குழந்தைகளுக்கு, நீ அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி என்ன ஆக போகுதுன்னு பயமா இருக்கு. ஆர்எஸ்எஸ் நோக்கமே என்னன்னா, கல்வியை காவிமயமாக்குவோம், இராணுவத்தை தேசியமயமாக்குவோம்.